எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, நம்மலாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி கொரியர் கம்பெனிக்கெலாம் வந்து ஒரு சில இடத்துல சர்வீஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, ஓகே சர்வீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற இடத்துல போய் வாங்கிப்போன்னு சொல்லி நம்ம வாங்கிப்போம். சரிங்களா? இப்போ 2025 ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷத்தில் வந்து ப்ராடக்ட் நம்ம கைக்கு வரணும். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் வந்து நிறைய இடத்துல இருக்குது. சரிங்களா? ஒரு வெளிநாட்டு கம்பெனி சொல்கிறது என்ன, அமேசான் கார்டுகள் இருக்காங்க சரிங்களா, இந்த கார்டுகள் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் வந்து டெலிவரி பண்ண மாட்டானுங்க. ஸோ டிலே பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆர்டரை வாங்குறதுக்காக வந்துட்டு கார்டுகள் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன். இதுதான் அந்த கார்டுகளோட ஹப்பு. பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது பார்த்தீங்களா, போர்டு இங்கே பாருங்க, அமேசான் எங்கன்னா தெரியும், இது பாருங்கள் அமேசான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லி இங்கே மேலே போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்டு இருக்கிறதுக்கு வந்தாச்சு. ஸோ என்ன பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகி போச்சுங்க. இவனுங்க பிடிச்சி வந்து டெலிவரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு வந்துட்டு இவனுக்கு என்ன செஞ்சானுங்கன்னா, ஓகே நீ எனக்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, உனக்கு எப்போ ப்ராடக்ட் வருது பார்ப்போன்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்டுங்க. அதை ஆக்சுவலாக நான் பிளிங்கிட்டில் தான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் டெலிவரி வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதை டேமேஜ் பண்ணி டெலிவரி பண்ணிட்டானுங்க. நானும் கஸ்டமர் கேரில் எஸ்கலேட் பண்ணால், ஓகேப்பா நான் ரிட்டன் எடுத்துக்கிறேன் நானுங்க. என்றைக்கு ஜூலை 21 என்ன பண்ணானு 11 மிஸ் கால் கொடுத்து கட் பண்ணிட்டானுங்க. கிட்ட கஸ்டமர் வந்து ரிஃப்யூஸ்ன்னு சொல்லி போட்டானுங்க. இன்ன வரைக்கும் எடுக்கல. 21 மட்டும் கால் பண்ணேன், 23 கால் பண்ணேன், மறுபடியும் ரிட்டன் பிக்கப் போட்டானுங்க. 24 எடுக்கிறேன். இன்றைக்கி 25 இன்றைக்கி அவங்களே கேன்சல் பண்ணிட்டானுங்க. மறுபடியும் கஸ்டமர் கேரில் கேட்டானா சொல்கிறானுங்க, இல்லை மறுபடியும் ரிட்டன் ரிக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறோம், அது சண்டே தான் வரும்ன்றானுங்க. இதுக்கு நடுவில் ஒரு கூத்து நடந்துச்சு. என்னன்னா, ஹப் உங்களுக்கு பக்கத்தில் தானே இருக்குது, நீ ஹப்பில் கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் எடுக்கிறவங்கிட்ட சொல்கிறான். இது நம்ம வந்து அமேசான் ப்ரைம் எல்லாமே எடுத்து வச்சுருப்போம். அப்படி ப்ரைம்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போ நான் இங்கே போய் நான் அப்படி தான் வந்திருக்கேன். இது பின்னாடி தான் ஹப்பு, இது பார்த்துக்குங்க சரிங்களா. பை.